பச்சையாறு நெல்லை மாவட்டத்தில் ஓடுற சிற்றாறுகளில் ஒரு ஒன்று. சுமார் 25 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த பச்சையாறு மேற்கு தொடர்ச்சி மலையில் உருவாகி தருவை அப்படிங்கிற இடத்துல தாமிரபரணி ஆற்றுல போய் கலக்குது. அங்கே பச்சையாறு, வடக்கு பச்சையாறு அணை மற்றும் நம்பியாறு, கொடுமுடியாறு அணை ஆகிய அணைக்கட்டுகளும் உள்ளன. இந்த அணைக்கட்டுகளுக்கு அந்த மலையிலிருந்து வரக்கூடிய தண்ணீர்கள் தான் சேமிக்கப்பட்டு பாசனத்துக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த அணைக்கட்டு மழைக்காலங்களில் மட்டுமே தண்ணீர் இங்கே சேமிக்கப்படுகிறது. கோடை காலத்தில் அவ்வளவா தண்ணீர் இங்கே வைக்கப்படுறதில்லை. இதனால் மழைக்காலத்தில் சேமிக்கப்படுற இந்த தண்ணீரை கோடை காலத்தின் பிற்பகுதியில் இதை பயன்படுத்துகிறாங்க. இறுதியாக தாமிரபரணியில் கலக்கு இந்த பச்சையாற்றோட நிலைமை என்ன, அது கழிவு நீரெல்லாம் எப்படி கலந்து இந்த தண்ணீர் எப்படி கெட்டு போகுது, எப்படி இதனால் தாமிரபரணி ஆறு மாசுபடுது அப்படிங்கிறதையும் நாம் இங்கே பார்க்கலாம். இங்கே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பச்சையாறு தலையணை பகுதி. இது இன்றைக்கு சூழல் சுற்றுலா தலமாக மாற்றப்பட்டிருக்குது. இங்கே வெள்ள காலங்களில் பொதுமக்கள் அனுமதிக்கப்படுறதில்லை. மற்ற சாதாரணமாக தண்ணி இங்கே வரும்போது மட்டுமே சுற்றுலா பயணிகளை வனத்துறையினர் அனுமதித்து வர்றாங்க. மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து ஓடி வரும் இந்த பச்சையாறு பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இது இயற்கையான ஒரு சுத்தமான தண்ணீராகவும் இருக்குது. இந்த தண்ணீர் வர வர கீழே கடைசி பகுதியில் பச்சையாற்றில் சேரும்போது எப்படி மாசுபடுகிறத பாருங்கள். இந்த தலையணை சுற்றுலா தலமாக்கப்பட்டதுனால நம்ம உள்ளூர் மட்டுமில்லை, பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமான மக்கள் தினம் தினம் இங்கே குளித்து தங்களுடைய சுற்றுலா அனுபவங்களை அனுபவிக்கிறாங்க. இதுக்காக வனத்துறை அவங்கள்ட்ட கட்டணம் வசூலிச்சுட்டு அனுமதிக்கிறாங்க. இங்கே சோப்பு மற்றும் ஷாம்பு எதுவும் பயன்படுத்தலை. இருந்தாலும் அளவுக்கு அதிகமான கூட்டம் இங்கே சேருவதனால மனிதனுடைய அழுக்கு கழிவுகள் இங்கே அதிகமாக இந்த தண்ணியில் கலக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறைந்த அளவு தண்ணியிலேயே அதிகமான மக்கள் குளிக்கிறதுனால இந்த சோப்பு எதுவும் பயன்படுத்தாட்ட கூட அந்த தண்ணீர் இயற்கையின் தன்மையை இழந்து அது மாசுபடக்கூடிய ஒரு அபாய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. சுற்றுலா என்பது எல்லா மக்களுக்கும் தேவைதான். இருந்தாலும் அதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதை யாரும் அனுமதிக்க முடியாது. இதனை அடுத்து இருக்கிற களக்காடு நகராட்சி பகுதிக்குள்ளே நம்ம வருவோம். களக்காடு நகராட்சியை பொறுத்தளவில் நேரடியாக பச்சையாற்றில் கழிவு நீரை விடுவது கிடையாது. மாறாக இங்கே இருக்கிற உப்பாத்து ஓடை மற்றும் நாங்குநேரியான் கால்வாய்ங்கிற 2 சிறு கால்வாய்கள் இருக்கின்றன. இந்த கால்வாய்களில் பார்த்திங்கன்னா வீடுகளுடைய கழிவுகள் நேரடியாக இன்றைக்கி மாறி இருக்கு. இது களக்காட்டோட கூவம்னு கூட சொல்லலாம். களக்காடு நகராட்சி அவகாசமாக இந்த கழிவு தண்ணியெல்லாம் அந்த ஓடைகளில் திறந்து விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த தண்ணி எந்த விதமான சுத்திகரிப்பும் இல்லாமல் நேரடியாகவே அந்த உப்பாத்தில் கலக்குது. இந்த உப்பாறுன்னு சொல்லக்கூடிய இந்த ஓடையின் வழியாக அது நேராக பச்சையாறுக்கு போய் சேருது. அங்கே உள்ள கட்டிட கழிவுகளாகட்டும், இல்லை வாகன கழிவுகளாகட்டும், இல்லை அங்கே இருக்கிற சிறு சிறு தொழில் அமைப்புகள், மருத்துவமனைகள், தனியார் மருத்துவமனை கழிவுகள்லாம் இந்த ஓடைகளில் ரொம்ப நேரடியாகவே உள்ளது. இதனால் சுற்றுச்சூழல் ரொம்ப பாதிக்கப்படுது. இன்றைக்கி அந்த ஓடையில் எந்த உயிரினங்களும் வாழ தகுதியற்ற ஒரு ஓடையாக தான் இன்றைக்கி நம்மளால் பார்க்க முடியுது. கட்டிட கழிவுகளும் சரி, எதுவுமே என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே நேரடியாக இந்த உப்பாத்து ஓடையில் உள்ளது. களக்காடு நகராட்சிக்கு உட்பட்ட இந்த பகுதியில் உள்ள இந்த நீர்நிலைகள் எல்லாம் இப்படி மாசுபடுத்தப்படுவதனால களக்காடு மக்களுடைய ஆரோக்கியம் என்பது இன்னைக்கு கேள்விக்குறியாக மாறி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நாங்குநேரியான் கால்வாய்ன்னு சொல்லுவாங்க. இந்த கால்வாயில் இது பாசனத்திற்கான கால்வாயாக இருந்தாலும் இங்கேயும் அந்த மாதிரி வீடுகளில் உள்ள கழிவுகள், நகராட்சியில் உள்ள மொத்த கழிவுகளும் இந்த ஓடையில் கலக்குது. இந்த கழிவுகள் தண்ணீர் குளங்களுக்கோ அல்லது வயல்களுக்கோ செல்கிறது. அங்கேருந்து மீண்டும் பார்த்திங்கன்னா அவை வடிகால்கள் மூலமாக அதை பச்சையாற்றில் தான் கலக்கின்றன. இது பாருங்கள், இது ஓடை களக்காட்டில் இருக்குது. பக்கத்தில் அரசு பள்ளி இருக்குது, காவல் நிலையம் இருக்குது. இருந்தாலும் இந்த ஓடையில் எந்த வித சுத்திகரிப்புமே கிடையாது. முழுக்க இது பூராமே கழிவு நீர் தான். இந்த நகராட்சி, களக்காடு நகராட்சியோட கழிவு நீர் தான். எப்படி சுத்தமாக போய்கிட்டு இருக்கு பாருங்கள்.
இந்த தண்ணியும் அப்படியே போய் நேராக உப்பாத்து ஓடையில் தான் விழுது. இந்த உப்பாற்று ஓடை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டர்கள் அங்கேருந்து களக்காட்டிலேருந்து பயணிக்குது. அங்கேருந்து அந்த கேசவநேரி அப்படிங்கிற பகுதிக்கு இந்த கழிவுகள் எல்லாம் அந்த உப்பாற்று வழியாக போய் சேர்ந்து அதுக்கு அடுத்தால் இருக்கிற பத்மநேரி பச்சையாற்றில் போய் இந்த தண்ணியெல்லாம் கலக்குது. இப்போ நம்ம பார்க்குறது வடமலை சமுத்திரம் அப்படிங்கிற கிராமம். இதுவும் வந்து நகராட்சி களக்காடு நகராட்சிக்கு உட்பட்ட பகுதி தான். இந்த ஊர்லேருந்து வர்ற அத்தனை கழிவுகள், ஒட்டுமொத்த கழிவுகள் இந்த ஊரில் கிட்டத்தட்ட ஒரு 500 வீடுகளுக்கு மேலே இருக்குது. அத்தனை கழிவுகளையும் அழகாக கால்வாய் கட்டி அப்படியே கொண்டு எந்தவித சுத்திகரிப்பும் இல்லாமல் பச்சையாற்றில் இன்றைக்கி வந்து இந்த நிர்வாகங்கள் வந்து இன்றைக்கி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால் பச்சையாற்று தண்ணி வந்து ரொம்ப 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 ஒரு அபாய நிலையில் இருக்குது. இது பத்மநேரி ஊராட்சியோட நிலைமை. இங்கே பாருங்கள், அங்கு அந்த கிராமத்தில் உள்ள அத்தனை கழிவுகளையும் கால்வாய் கட்டி அந்த அரசு பள்ளி சோரை ஒட்டி கொண்டு வந்து சாலையை கடந்து இங்குள்ள ஒரு பச்சையாற்றில் கொண்டு விட்டுருக்காங்க. அதுக்கு தனியாக உறிஞ்சி குழியெல்லாம் அமைச்சு எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் எந்த வித பராமரிப்பும் இல்லாமல் உறிஞ்சி குழியெல்லாம் தூர்ந்து போய் கிடக்குது. அதை தாண்டி இந்த தண்ணி வந்து ஆற்றுக்குள்ளே கலக்கிற இடம் இது. புல் பூவர்கள்லாம் கடந்திருக்கனால நிறைஞ்சிருக்கனால இதில் வந்து கழிவு நீர் வர்றது தெரியலை. ஆனால் அந்த ஓடையை இந்த அதில் கட்டி கிடக்கிற பள்ளத்தில் கட்டி கிடக்கிற தண்ணியை பாருங்கள், இது முழுக்க சாக்கடை தண்ணி. அதை தான் இந்த பகுதி மக்கள் வந்து அதை குளிக்கிறதுக்கோ இல்லை கால்நடைகளுக்கோ அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு ஆபத்தான நிலையில் ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த பச்சையாற்றோடைய நிலைமை வந்து இன்றைக்கி ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால இதை வந்து சுற்றுச்சூழல் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளோ அல்லது அரசு மாவட்ட நிர்வாகமோ யாருமே இது வரைக்கும் கண்டுகொள்வதே இல்லை. காரணம், அந்த பகுதி மக்களுக்கு அது தொடர்பான ஒரு விழிப்புணர்வு இல்லை. இதனால் இந்த பகுதி மக்களோட ஆரோக்கியமும் இல்லையும் ரொம்ப கேள்விக்குறியாக தான் இருந்துக்கிட்டு. இது பார்த்திங்கன்னா தேவநல்லூர் ஊராட்சி. இதுவும் களக்காடு ஒன்றியத்திற்குட்பட்ட ஒரு பெரிய கிராமம். இங்கேயும் பார்த்திங்கன்னா சாலையோரமாக கழிவு நீர்களை கொண்டு வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு பாலத்துக்கு அடியில் பாலம் கட்டி அதை கொண்டு போய் பச்சையாற்றில் தான் விடுறாங்க. இது இந்த பகுதி மக்களுக்கு பெரும் தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு அம்சமாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. இப்படி எல்லா கிராமங்களிலும் பார்த்திங்கன்னா அந்த கழிவு நீர்கள் வந்து பச்சையாற்றை மாசுபடுத்திக்கிட்டே இருக்குது. இது பாருங்கள், இது வந்து அந்த தேவநல்லூர் கிராமத்தில் இருக்கிற மணல் எடுத்த பள்ளத்தில் இன்றைக்கி சாக்கடை நீர் தான் நிறைஞ்சி கிடக்குது. நல்ல தண்ணியே பார்க்க முடியாது. சுத்தமாக கெட்டுப்போன ஒரு தண்ணியை தான் துர்நாற்றத்தோடு தான் அதை நம்மளால் பார்க்க முடியுது. இதை தான் அந்த பகுதி மக்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து தடுக்கலை அப்படின்னா அடுத்த தலைமுறைக்கு நாம் செய்கிற பெரும் பாவத்தை சுமந்தவர்களாக நாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்கிறோம். தெற்கு காடுவெட்டி கிராமம், காடுவெட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட ஒரு சின்ன கிராமம்தான். பச்சையாற்றிலிருந்து பாசனத்திற்காக குளங்களுக்கு செல்லக்கூடிய கால்வாய் இது. இதில் பார்த்திங்கன்னா அந்த குப்பைகள், ஊராட்சியில் உள்ள குப்பைகள்லாம் இங்கே கொட்டப்பட்டு புதர்மண்டி கிடக்குது. வீடுகளில் உள்ள குடியிருப்புகளில் உள்ள கழிவு நீர் வந்து இந்த ஓடையில் நேரடியாக கலக்குது. பேரளவுக்கு உறிஞ்சி குழின்னு ஒன்று அமைச்சிருக்காங்க. ஆனால் எந்தவித பராமரிப்பும் இல்லாமல் இருக்கிறதுனால அந்த உறிஞ்சி குழியெல்லாம் தூர்ந்து போய் கிடக்குது. கழிவு நீரை வந்து அந்த உறிஞ்சி குழியை மேவி நேரடியாக அந்த கால்வாயில் தான் போய் கலக்குது. இதனால் இங்குள்ள மக்கள் வந்து பெரிதும் அவதிப்படுறாங்க. சுற்றுப்புற சூழலும் பாதிக்கப்படுது. ஒட்டுமொத்த சமூக நல அக்கறையின்மையே இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு எதிராக திரும்பி இருக்கிறது. கழிவுநீர் மேலாண்மைங்கிறது இப்படி தான் இன்றைக்கி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. எந்த கிராமத்துலேயுமே வந்து இந்த மாதிரி செய்யப்பட்டிருக்கிற உறிஞ்சி குழியெல்லாம் முறையாக செயல்படுவதே இல்லை. பேரளவுக்கு ஏற்றளவில் கணக்கு காட்டுறதுக்காக தான் அந்த மாதிரி உறிஞ்சி குழியெல்லாம் அமைக்கப்பட்டிருக்கு. பாருங்கள், கழிவு தண்ணி நேரடியாக உறிஞ்சி குழிக்கு போகாமலேயே வெளியேறி ஆற்றுக்குள்ளே கலக்குது. இதை யாருமே கண்டுகொள்வதில்லை. இதனால் நீர்நிலைகள்லாம் ரொம்ப மாசுபட்டுக்கிட்டே இருக்குது. இது காடுவெட்டி கிராமம். இந்த கிராமத்திலிருந்து வெளியேறக்கூடிய இந்த கழிவு நீரை பார்த்திங்கன்னா வயக்காட்டு கழிவு வரக்கூடிய அந்த நீரோடையோட வீட்டு கழிவு தண்ணியும் கலந்து நேராக பச்சையாற்றில் கொண்டு விட்டுருக்காங்க. இதனால் இங்குள்ள பச்சையாற்றில் காடுவெட்டி கிராம மக்கள் வெளியேற்றக்கூடிய அந்த கழிவு நீர் வந்து பச்சையாற்றில் நேரடியாகவே கலக்குது. இந்த வழியாக நேராக
பக்கத்தில் இருக்கிற பச்சை ஆற்றை நோக்கி இந்த தண்ணி போகிறது வெளியே தெரியாத அளவுக்கு புதர்கள் மண்டி இருக்கிறதுனால தண்ணி வெளியே ஆற்றுல போய் கலக்கிறது நமக்கு தெரியலை. இதே போல் இன்னும் வேறு சில இடங்கள்லையும் இந்த கிராமத்தோட கழிவு தண்ணி பச்சை ஆற்றில் போய் கலக்குது. இது வயக்காட்டு கழிவு தண்ணி, ரெண்டும் ஒரே இடத்துல சங்கமமாகி இன்னொரு பாலத்து வழியாக ஆற்றுல போய் சேருது. இது சிங்கிகுளம் பச்சையாரோட நிலைமை. இது சிங்கிகுளம் பச்சையாறு பார்த்திங்கன்னா ஒரு நேரத்தில் நல்ல மணல் பரப்பாக காணப்படும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரே புல் புதரும் காடு மாதிரி அப்படியே புதர் மண்டி போய் கிடக்குது. இதுக்கு மத்தியில் தான் அந்த ஊரோட கழிவு தண்ணி பூரா அந்த இடத்துல வந்து சேருது. இந்த தண்ணியை தான் இங்குள்ள கால்நடைகளும் பொதுமக்களும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த மாசுபடிந்த இந்த பச்சையாற்று தண்ணி தான் இங்குள்ள உயிரினங்களுக்கு பெரும் கேடு விளைவிச்சுக்கிட்டே இருக்குது. கட்டிட கழிவுகளும் தேவையில்லாத பொருட்களும் போடக்கூடிய ஒரு குப்பை கிடங்காக தான் இன்றைக்கி சிங்கிகுளம் பச்சையாறு மாறி இருக்குது. களக்காடு ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள ஒரு பழமையான பெரிய ஊராட்சி இந்த சிங்கிகுளம் ஊராட்சி மன்றம். 500க்கும் மேற்பட்ட வீடுகளை கொண்ட சிங்கிகுளம் கிராமத்தில் ஒவ்வொரு வீடுகளிலும் வெளியேற்றப்படுகிற கழிவு நீர் இங்குள்ள பச்சையாற்றில் நேரடியாகவே கலக்குது. இது திடியூர் ஊராட்சிக்கு உட்பட்ட கிழத்திடியூர் கிராமம். இந்த கிராமத்தில் வர்ற கழிவு தண்ணி அத்தனையும் பக்காவாக கால்வாய் கட்டி அப்படியே கொண்டு பச்சையாத்தில் விட்டுருக்காங்க. இப்படி ஒரு கழிவு நீரை தான் நாமெல்லாம் இன்றைக்கி புனித நீர் நினச்சி எல்லா சடங்கு சம்பிரதாயங்களும் செய்துக்கிட்டு இருக்கிறோம். ஆறுகள் என்றாலே மணல் கொள்ளை தான் நமக்கெல்லாம் ஞாபகம் வரும். ஆனால் அதையும் தாண்டி மற்றொரு கொள்ளையும் இந்த பச்சையாத்தில் நடக்குங்கிறத இங்குள்ள கல்வெட்டாங்குழிகள் நமக்கு உணர்த்துகின்றன. இந்த ஆற்றோட போக்கில் இருக்கிற பாறைகளை வெட்டி எடுத்து சட்டவிரோதமாக குவாரிகள் நடத்தின அடையாளமாக இன்னைக்கு இந்த கல்வெட்டாங்குழி இங்கே அனாதையாக கிடந்துக்கிட்டு இருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த கல்வெட்டாங்குழியிலேருந்து கற்களை வெளியில் எடுத்து செல்வதற்கு ஆற்றின் குறுக்கே கழிவு மண்ணை கல் எல்லாம் அள்ளி போட்டு சாலை அமைச்சிருக்காங்க பாருங்க. இதனால் ஆற்றினுடைய நீரோட்டம் தடைப்படுவதோட தண்ணியும் மாசுபடக்கூடிய சூழ்நிலை இருக்குது. பச்சை ஆறு இப்படியெல்லாம் சுரண்டப்பட்டிருக்கிறது என்பதை நினைக்கும் போது கண்களில் கண்ணீர் வரவழைக்க தான் செய்கிறது. இயற்கை வளங்களில் ஈவு இறக்கம் இல்லாமல் சுரண்டி அள்ளி செல்லும் மனிதர்கள் இருக்கும் வரை இயற்கைக்கு பெரும் ஆபத்து தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். இந்த கிராமத்து வழியாக தான் தாமிரபரணி கருமேனி ஆறு நம்பியார் நதிநீர் இணைப்பு திட்டம் வெள்ளக்கால்வாய் போய்கிட்டு இருக்கு. அதுக்கு அடியில் பாதை அமைச்சு ஊரில் உள்ள கழிவு நீரெல்லாம் கொண்டு வந்து அப்படியே பச்சையாத்தில் கொண்டு விட்டுருக்காங்க இந்த அதிகாரிகள். இப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் இன்னைக்கு தாமிரபரணி ஆற்றுல கழிவுகள் வந்து கலக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து பெரும்பாலான ஒரு பார்வைக்கு வெளியே வரவே இல்லை. இவ்வளவு அழகாக நீர்நிலையை உருவாக்கி அதில் பல பறவைகள் உயிரினங்கள் வாழ்வதற்கு தேவையான வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்துட்டு கடைசியாக அதில் வந்து கழிவு நீரை கொண்டு கலக்க விடுறது எவ்வளோ ஒரு அவமானமாக இருக்குங்கிறத நாமெல்லாம் நினச்சி பார்க்கணும். தாமிரபரணி ஆற்றிலிருந்து வர்ற வெள்ள நீரை பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு பக்கம் திட்டம் தீட்டினாலும் அந்த தண்ணீரை கொண்டு போய் மற்றொரு பகுதியில் பயன்படுத்துவதற்கு மற்றொரு பக்கம் திட்டம் தீட்டினாலும் கழிவுநீர் மேம்பாடு என்பது கழிவுநீர் மேனேஜ்மெண்ட்
நம்மிடம் இல்லைங்கிறது தான் பெரிய வருத்தம். ஒவ்வொரு கிராமத்துக்கும் பல லட்சம் லிட்டர் தண்ணீரை கொண்டு கொடுக்குற அரசு அதிலிருந்து வெளியேறும் கழிவு நீரை எப்படி வெளியேற்றணுங்கிற ஒரு நல்ல திட்டங்களை கொண்டு வரணும். அடுத்தபடியாக பச்சையாற்றங்கரை ஓரத்தில் இருக்கிற மற்றொரு கிராமம் தான் தமிழாக்குறிச்சி. இந்த கிராமத்தில் உள்ள கழிவுகளும் இதே பச்சையாறில் தான் கலக்கிறது. நெல்லையிலிருந்து அம்பாசமுத்திரம் போகிற சாலையில் இருக்கிற ஒரு அழகான பனைமர தோப்பு தான் இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்குது. இது தருவைங்கிற கிராமத்தில் செழித்து வளர்ந்து நிற்கும். இதற்கு முக்கியமான காரணம் பச்சையாறு. இந்த பச்சையாற்று தண்ணீர் தான் இந்த தோப்பு பல ஆண்டு காலமாக இப்படியே செழிப்பாக வைத்திருக்கிறது. அப்படிப்பட்ட பச்சையாறு தான் இன்னைக்கு கழிவுநீர் கலந்து குப்பை மேடாகி மோசமான நிலையில் சுற்றுச்சூழலை பாதிப்பை ஏற்படுத்துகிற வழியில் தண்ணியை கொஞ்சம் பாருங்கள். கடற்கரை ஓரத்தில் கழிமுகத்தோர பகுதியில் ஆற்றில் இப்படி தான் கழிவு தண்ணிகள் வந்து சேர்ந்து கருப்பாக இருக்கும். அதை போல தான் இந்த ஒரு சமவெளி பகுதியிலையும் இன்றைக்கி கழிவுநீர்கள், ஊர்களுடைய கழிவுநீர்கள் கலந்ததுனால எல்லா ஊர்களிலையும் இன்றைக்கி பச்சையாற்றோட நிலைமை இந்த இப்படி பரிதாபமான நிலைமையில தான் இருக்குது. இதை பாதுகாக்கலைன்னா நம்முடைய எதிர்கால சந்ததிக்கு நாம் பெரிய பாவத்தை செய்தவர்களாக இருப்போம். இதாங்க தருவை பச்சையாறு. எங்கு பார்த்தாலும் புதர் மண்டி கிடக்குது. முள், நாணல், காட்டு செடிகள் புதர் மண்டி கிடக்குது. இதை பார்க்க ஒரு ஆறு மாதிரியே தெரியல. இங்குள்ள மணல் அத்தனையும் சுரண்டி அள்ளப்பட்டதால் இன்னைக்கு இந்த தருவை பச்சையாறு தன்னுடைய தன்மையை இழந்து காடு போல காட்சி அளிக்கிறது. தருவையில் ஓடிக்கிட்டு இருக்கிற பாளையம் கால்வாய் பாசனத்திற்காக தண்ணீர் எடுக்கிறாங்க. அதே நேரத்தில் பொதுமக்களும் இங்குள்ள இந்த ஓடையில் குளிச்சிக்கிறதுக்கு உள்பட பல்வேறு பயன்பாடு தினமும் இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த பாளையம் கால்வாயில் பாருங்கள், பல லட்சம் லிட்டர் தினமும் தண்ணீர் வந்து கழிவு தண்ணீர் கலந்துக்கிட்டே இருக்குது. ஊரில் இருந்து அழகாக பணம் செலவழித்து ஓடை கட்டி அப்படியே கொண்டு வந்து பாளையங்கால்வாயில் கொண்டு இணைச்சிருக்காங்க. இதனால் இந்த பாளையங்கால்வாயில் போகிற தண்ணீரும் மாசுபட்டுருக்கு. இன்னைக்கு தருவை ஆத்தங்கரை ஓரத்தில் இருக்கிற பிள்ளையார் கோவில் பக்கத்தில் கழிவுநீர் வந்து நேரடியாகவே வந்து பச்சையாற்று தண்ணீரோட கலக்குது. இதனால அந்த பகுதி மக்கள் வந்து ஆற்றுல வந்து குளிச்சுட்டு நிம்மதியாக சாமி கும்பிடலாம் அப்படின்னா கூட முடியாத ஒரு சூழ்நிலை, ஒரு அருவருப்பான சூழ்நிலை தான் இன்னைக்கு தருவை ஆற்றங்கரை பகுதி வந்து மாறி இருக்கிறது. இதையும் இந்த மாவட்ட நிர்வாகம் கவனிக்க தவறி இருக்குது. ஊரில் உள்ள கழிவு தண்ணீரெல்லாம் பச்சையாற்றில் கலந்த உடனே தண்ணியோட நிறத்தை பாருங்க, எவ்வளவு அசுத்தமாக இருக்குது. ஒரு ஆற்று தண்ணீருக்குள்ள தன்மையே இதில் இல்லை. இதுவும் தருவை கிராமத்தில் பார்க்கிற மற்றொரு காட்சி தான். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஊராட்சி நிர்வாகம் வந்து சிமெண்ட் கால்வாய் கட்டி நேரடியாகவே எந்தவித சுத்திகரிப்பும் செய்யாமல் ஆற்றுல கொண்டு வீடுகளுடைய கழிவு நீரை வந்து விட்டுருக்குறாங்க. இதில் இன்னும் சொல்லப்படாத விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, களக்காடு தொடங்கி தருவை வரைக்கும் பச்சையாற்றங்கரையில் இருக்கக்கூடிய பல்வேறு தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், கல்வி நிலையங்கள், கல்லூரிகள் என அனைத்து பெரும் அமைப்புகளுடைய கழிவுகளும் சத்தம் இல்லாமல் இந்த பச்சையாற்றில் தாங்க வந்து கலக்குது. களக்காடு வட்டாரத்தில் மனித தவறுகளால் பச்சையாற்றில் விடப்படுகின்ற இந்த கழிவு நீரால் பச்சையாறு மாசுபடுவதோட அது போய் சேரும் தாமிரபரணி ஆறும் மாசுபடுத்தப்படுகிறது. அதனால் நோய் நாடி நோய் முதல் நாடி என்பதை போல முதல்ல பச்சையாறு மாசுபடுவதை தடுக்கிறதுக்கு நாமெல்லாம் முன் வரணும். நன்றி, வணக்கம்.